Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic கா கா வரிசையில் எழுதுக. இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க, வரிசைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காகம், குவிதல், கிளிகள், கவிதை, கோப்பு, கீதம், கேழ்வரகு, கூத்து, கௌதாரி, கெண்டை, கொக்கு, கைரேகை. இதை நம்ம எப்படி எழுதணும்? காக்கா வரிசையில் எழுதணும். அப்போது கா கவிதை, அதுக்கப்புறம் கா கீ கீ கூ, அந்த மாதிரி நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். கூ கூ, கே கே, கை, கோ கோ, கௌ. அப்போ எழுதலாமா இங்கே? கா கவிதை, கா காகம், கீ கிளிகள், கீ கீதம். நெக்ஸ்ட் கூ குவிதல், கூ கூத்து, கே கெண்டை, கே கேழ்வரகு, கை கைரேகை, கோ கொக்கு. நெக்ஸ்ட் கோ கோப்பு, கௌ கௌதாரி. புரியுதா சில்ட்ரன்? ஓகே, இதுதான் காக்கா வரிசை. இதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது தா தா வரிசையில் எழுதுக. தா நம்ம எழுதுவோம் தந்தி, தா தா, தி தி, து து, தே தே, தை தோ தோ. எழுதலாமா? தௌ. ஃபர்ஸ்ட் ஒன் தா தந்தி, தா எங்கே இருக்குது பாருங்க. தா தந்தி, தாகம், திண்ணை, தீப்பொறி, தும்மல், தூரம், தென்னை, தேடுதல், தைலம் தைலம். நெக்ஸ்ட்டு பாருங்க, தை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தென்னை, தென்னை, தேடுதல், தைலம், தொட்டி. என் பையன் தப்பாக எழுதியிருக்கா, அதான் குழம்பிடுச்சு போல எனக்கு. தொட்டி, தோசை, தோளம். புரியுதா சில்ட்ரன்? இதுதான் காக்கா வரிசை, இது தாத்தா. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இடையில் உள்ள மெய்யெழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக. இப்போ இங்கே இடையில இருக்கிற சொல்லை நீக்கிட்டு புதிய சொல்லை நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். பஞ்சு இருக்கு, அப்போ பா சு பசு. மக்கள், அப்போ இக்க எடுத்துட்டோம்னா என்ன வரும்? மகள். தட்டு தடு, வெட்டி வெடி. இடையில இருக்க சொல்ல நிற்கணும். விட்டு விடு, வட்டம் வடம், பாட்டு பாடு. இங்கே பாருங்க, கந்தை கதை, விந்தை இடையில இருக்க சொல்ல நீக்கிட்டோன்னா விதை, இம்சை இசை, பச்சி பசி, சாந்து சாது, புள்ளி புலி, தண்டு தடு. இந்த மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு டுடே என்ன பார்த்தோம்? 2 டாபிக் பார்த்தோம், 3 டாபிக் பார்த்தோம். காக்கா வரிசை, தாத்தா வரிசை, அதுக்கப்புறமா இடையில இருக்க சொல்ல எப்படி நம்ம நீக்கி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.